அடுத்த 3 மணி நேரத்தில் கேரளாவின் அனைத்து மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தினால் கேரளாவில் அடுத்த 3 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். மோகன், கேரளாவை பொறுத்த அளவில் தென்மேற்கு பருவமழை என்பது மீண்டும் தீவிரமடைய துவங்கியிருக்கின்றன. ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை என்பது முதல் கட்டமாக பெய்து மழையின் தாக்கம் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் பெய்ய என்பது துவங்கியிருக்கின்றன. தொடர்ச்சியாக வரும் 28ஆம் தேதி வரையிலும் மழை நீடிக்கும் எனவும், அதை பொறுத்த அளவில் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் ஆலப்புழா, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி நாளைய தினம் இடுக்கி, பத்தனந்திட்டா, ஆலப்புழா, அதே போன்று திருச்சூர், தொடர்ச்சியாக பாலக்காடு, மலப்புரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு நாளைய தினம் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வரும் 3 மணி நேரத்துக்கு கேரளாவை பொறுத்த அளவில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையிலும் தொடர்ச்சியாக கேரளாவை பொறுத்த அளவில் வயநாடு, அதே போன்று கோழிக்கோடு மாவட்டங்களில் நேற்று மாலை முதல் தற்பொழுது வரையிலும் மழை என்பது நீடித்து வருகிறது. வயநாட்டை பொறுத்த அளவில் 100 மில்லிமீட்டர் மழை என்பது தற்பொழுது வரையிலும் பதிவாகியிருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்படுகின்றன. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக தற்பொழுது வயநாட்டை பொறுத்த அளவில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை, முண்டக்கயம் உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அங்கிருக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் கேரளாவை பொறுத்த அளவில் மழை என்பது விட்டு விட்டு பெய்வதால் ஒவ்வொரு நீர்நிலைகளும் சரிதான். அதே போன்று அங்கிருக்கும் அணைகளுக்கும் முழு கொள்ளளவு என்பது தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஆற்றங்கரையோர பகுதிகளிலும் சரிதான். அதே போன்று சுற்றுலா தலங்களுக்கும் தொடர்ச்சியாக நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கும் மலையோர பகுதிகளிலும் யாரும் செல்லக்கூடாது என தற்பொழுது ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளிலும் தீவிரமாக மழையின் அளவையும் சரிதான். அதே போன்று தண்ணீரின் வரத்தையும் தற்பொழுதும் கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகின்றன. மோகன், விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.